burn belly fat at home? சிம்பிளா வீட்டில் இருந்தபடியே உங்களோட வயிற்று பகுதியில் இருக்கிற சதை, இடுப்பு பகுதியில் இருக்கிற சதை, இது எல்லாத்தையும் ஈஸியா நம்ம வந்து கம்மி பண்ணிடலாம். கம்மி பண்ணிட்டு ஃபிளாட் ஆப்ஸை ஈஸியா கொண்டு வந்துடலாம். இதுக்கு நீங்க ஜிம்முக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டில் எதுவும் ஸ்பெஷலான எக்யூப்மெண்ட் தேவைங்கிற அவசியமும் கிடையாது. நான் இப்போ சொல்ல போற 4 ஒர்க் அவுட் மட்டும் நீங்க ரெகுலரா வீட்டில் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க பெல்லி ஃபேட் ஹார்ட்லி ஒரு 45 டேஸ்ல குறைய ஆரம்பிக்கும். இந்த ஒர்க் அவுட்டை போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே வீட்டில் பண்ணலாம். So without wasting the time, let's get started. So first exercise பாத்தீங்கன்னா leg raises பண்ண போறோம். leg raisesக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிளாட்டான சர்ஃபேஸ்ல படுத்துக்கோங்க. உங்களோட ரெண்டு கையவும் உங்களோட பேக் கீழ சப்போர்ட் கொடுத்துக்கோங்க. சப்போர்ட் கொடுத்துட்டு உங்களோட நீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு உங்களோட கழுத்தை வந்து இப்படி ஃப்ளோர்ல டச் பண்ணாம லேசா லிஃப்ட் பண்ணி வைங்க. லிஃப்ட் பண்ணி வைக்கும்போது உங்களோட ஆப்ஸ்ல ஒரு ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். அதே ஸ்ட்ரெஸ்ஸோட லெக்கை ரைஸ் பண்ணுங்க. So leg rises 15 repetition முடிச்சிட்டு அடுத்த ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா சேம். இது வந்து knee to chest. ஸோ இதுக்கும் உங்களோட கை ரெண்டையும் பேக்கு சப்போர்ட்டா வச்சுக்கிட்டு உங்களோட நீஸ் இந்த மாதிரி ஃபோல்ட்லேயே இருக்கட்டும். அதே மாதிரி கழுத்து இந்த மாதிரி ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரைஸ் பண்ணி வச்சுட்டு உங்களோட முட்டி பகுதி, அதாவது நீஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து டுவார்ட்ஸ் உங்க செஸ்ட்டுக்கு வரணும். அந்த மாதிரி 15 ரெபிடேஷன் பண்ணுங்க. 1 ஸோ நம்ம வந்து இப்போ நீ டு செஸ்ட் 15 ரெபிடேஷன் முடிச்சிட்டோம். அடுத்த ஒர்க் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா பைசைக்கிள் கிரன்ச். பைசைக்கிள் கிரன்ச்சஸ்க்கு உங்களோட ரெண்டு கையும் இப்படி தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. உங்களோட இடது கை வலது கால், அதே மாதிரி வலது கை இடது கால் ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று முட்டி டச் பண்ற அளவுக்கு கொண்டு போங்க. ஸோ பைசைக்கிள் கிரன்ச்சஸ்க்கு அப்புறம் நம்ம அடுத்து பண்ண போகிற ஒர்க் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் பிளாங்க்ஸ். ஸ்ட்ரைட் பிளாங்க்ஸ் ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட் பிளாங்க்ஸ் போடுறதுக்கு உங்களோட ரெண்டு கையோட முட்டியில் சப்போர்ட் பண்ணிட்டு அண்ட் உங்களோட காலை பேக்கில் எடுத்துட்டு
உங்களோட ஹிப்பை இந்த மாதிரி ரைஸ் பண்ணாம ஃப்ளாட்டான லெவல்லே வச்சுக்கோங்க. இது ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் பிளாங்க்ஸ் 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம சைட் பிளாங்க்ஸ் ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண போறோம். சைட் பிளாங்க்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத நான் ஸோ சைட் பிளாங்க்ஸ் நம்ம வந்து ரெண்டு சைடுமே பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ ஒரு சைடு முடிஞ்சது, அடுத்த சைடு இதே மாதிரி 30 செகண்ட்ஸ் சைட் பிளாங்க்ஸ் போட்டு ஹோல்ட் பண்ண போகிறோம். இவ்வளோதாங்க, இவ்வளோ சிம்பிளான ஒர்க் அவுட். இதை நீங்கள் வீட்டில் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், உங்களோட பெல்லி ஃபேட் குறைஞ்சு ஃப்ளாட் ஆப்ஸ் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ பண்ண ஒவ்வொரு வேரியேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து லெக் ரைஸ். லெக் ரைஸ் 15 ரெபிடேஷன் பர்ஃபார்ம் பண்ணுங்க. லெக் ரைஸுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. செகண்ட் நீ டு செஸ்ட், இது ஒரு 15 ரெபிடேஷன் பண்ணுங்க. இதை முடிச்சுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. தேர்ட் நம்ம பர்ஃபார்ம் பண்ணது பைசைக்கிள் கிரன்ச்சஸ். பைசைக்கிள் கிரன்ச்சஸும் ஒரு சைடுக்கும் நீங்கள் வந்து 15 ரெபிடேஷன் பண்ணணும். இதை முடிச்சுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்து பிளாங்க்ஸ் பார்த்தோம், ஸ்ட்ரெயிட் பிளாங்க்ஸ் அண்ட் சைட் பிளாங்க்ஸ். ஸ்ட்ரெயிட் பிளாங்க்ஸ் 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைட் பிளாங்க்ஸ் ரெண்டு சைடுமே, போத் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு சைடுமே 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இது முதலே சொன்ன மாதிரி இது மேல் அண்ட் ஃபீமேல் இவங்க ரெண்டு பேருமே ஈஸியாக இந்த ஒர்க் அவுட் வந்து நீங்கள் வீட்லேயே பர்ஃபார்ம் பண்ணலாம். கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள், உங்களோட பெல்லி ஃபேட் நல்லா குறையும், நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே மாதிரி பெல்லி ஃபேட்டை குறைக்கணுங்கிற முயற்சியோட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஹோம் ஒர்க் அவுட்டில் இதே மாதிரி எந்தவித எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் இல்லை பேசிக்காக டம்பிள்ஸை மட்டும் வச்சு அடுத்து என்ன ஒர்க் அவுட் பர்ஃபார்ம் பண்ணணும் நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ அதை பற்றி போடுறேன்.